தமிழரசன் முத்துசாமி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீடியோக்களை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மிக முக்கியமான நாள் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2026 தேர்தலை ஒட்டி நம்ம பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். தேர்தல் நெருக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 நாட்களுக்குள்ளாக நம்ம அந்த போலிங் டேட் வந்துடும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அந்த வகையில் திமுக அதிமுக இரண்டு கூட்டணிகளுமே பிரதான கட்சிகள் வந்துட்டு தங்களுடைய வேலையை மும்முரப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ரேஸில் அதிமுக ஒரு படி முந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக எல்லோரையும் முந்தி, அதாவது திமுகவை முந்தி வழக்கமாக திமுக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அதிமுக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் கூட்டணி கட்சிகளுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதிலையும் திமுக நெடுநாள் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய சமரச பேச்சுகளுக்கு மத்தியில் அந்த கூட்டணிகள் ஒவ்வொன்றா ஒப்பந்தமானது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் 3 முக்கியமான கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு ஷீட் ஷேரிங்கை பேசி முடிச்சு விட்டாப்புல எடப்பாடி அவர்கள். அதே வேகத்தில் இப்போ யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாரு. எல்லாமே ஒரு ஷேப்பப் ஆகிடுச்சு, எல்லாமே முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ களத்துக்கு அதிமுக போயாச்சு. இனி அவங்களுக்கு எந்தவித சிக்கலும் கிடையாது. களத்தில் போயிட்டு வாக்கு சேகரிக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ அவங்களுடைய முழு நேர வேலையாக இருக்க பொழுது, அடுத்த ஒரு மாதம், அடுத்த கிட்டத்தட்ட அந்த 25 நாள் எப்படி அதிமுக ட்ராவல் பண்ண பொழுது, எவ்வளோ ஃபியர்ஸாக மக்கள்கிட்ட போயிட்டு உரையாடலை நிகழ்த்த போகிறாங்க, எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பிரச்சார வலிமையை எப்படி மேற்கொள்ள போகிறாரு, எப்படி வலுப்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் அதிமுக அதிரடி காட்டியிருக்கு ரேஸில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் திமுக செட்டில் ஆகலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளார திமுகவும் செட்டில் ஆகிடும், திமுகவும் களத்துக்கு வந்துடுவாங்க. ஆக திமுக அதிமுக இடையே தான் கடுமையான போட்டி, அதுவும் எட்ஜ் டு எட்ஜ் இருக்க போது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த தொகுதி பங்கீடு விஷயத்தில் வருவோமே. நேற்று திமுகவினுடைய தொகுதி பங்கீடு குறித்து விலாவரியாக பேசியிருந்தோம். அந்த வகையில் அதிமுக சாதித்திருக்கிறதா இல்லை சறுக்கி இருக்கிறதா? எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி அதிமுக பாஜகவுக்கு 70 சீட்டு கொடுத்துரும், 80 சீட்டு கொடுத்துரும், இன்னும் கேட்டால் பாஜக தான் அதிமுகவுக்கே சீட்டு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாடகை வாய்கள்லாம் தங்களுடைய வாயை வாடகைக்கு விட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் சம்மட்டி அடிக்கிற வகையில் 27 சீட்டு கொடுத்து அந்த புள்ளிக்கு, அதாவது அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சார். அதே வேகத்தில் சீட்டுகளை ஒதுக்குற விடயத்துலையும் அப்போ என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அதாவது இவங்களுக்கு ஒவ்வொரு விடயமாக எடுத்துக்கிட்டு வருவாங்க. 27 சீட்டு ஒதுக்குனதுக்கப்புறம் பாருங்களேன், 27 சீட்டும் அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில், வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் தூக்கி அப்படியே தாரை பார்த்துருவார் எடப்பாடி ஒட்டுமொத்தமாக கட்டுக்குள்ளே போயிட்டார், அவரை கட்டி இழுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாம்பிராணியே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் திமுகவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வாடகை வாய்களுக்கான நோக்கம். அப்போ அந்த வாய்களை மீண்டும் மிதிக்கிற மாதிரி, வாயிலே நங்குன்னு மிதிக்கிற மாதிரி திரும்ப எடப்பாடி ஒரு சம்பவம் செஞ்சுருக்காரு. என்னன்னாக்கா, நியாயமாக என்ன தொகுதிகளை பங்கீடு செய்யணுமோ, அதாவது மியூச்சுவலாக ஒரு கூட்டணின்னு இருந்தால் அதிமுகவுக்கும் அதில் கெயின் இருக்கணும், பாஜகவுக்கும் கெயின் இருக்கணும், அதிமுகவுக்கும் அதில் கெயின் இருக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதில் கெயின் இருக்கணும், அதிமுகவுக்கும் அதில் கெயின் இருக்கணும், இதர கூட்டணி கட்சிகளுக்கும் தங்களுடைய பங்களிப்பை கொடுப்பதன் மூலமாக கெயின் இருக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் 2 பேரும் மியூச்சுவலாக தான் பேசி ஒரு தொகுதி பங்கீடை செய்வாங்க. அந்த வகையில் நியாயமான ஒரு தொகுதி பங்கீடை செஞ்சுருக்கிறாப்புல எடப்பாடி. இன்னமும் கூட ஷார்ப்பாக இருந்திருக்கிறாப்புல, எந்த விதத்துலேயும் அதிமுகவினுடைய மிக முக்கியமான தொகுதியில் விட்டு கொடுத்துக்கூடாது. ஏன்னா ஆள போகிறது அதிமுக தான். அதிமுக பெரும்பான்மை பெற வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த இடத்துல சூப்பராகவே ப்ளே பண்ணிருக்கிறாப்புல. அதுக்காக கூட்டணி கட்சிகள்லாம் இவர் ஏமாற்றிட்டாரு, இப்போ அப்படி வேற பேசிக்கிறாங்க. அதாவது இவங்களே அதிமுக பலவீனமான கட்சின்னு சொல்கிறாங்க, இல்லை அதிமுக சோட போயிடுச்சு, பாஜக கிட்ட அடிமையாயிடுச்சுன்னு அப்படின்னு பேசுகிற அதே வாயி இப்போ இப்படியாக தொகுதிகள் அதாவது நியாயமாக தான் ஒதுக்கியிருக்காரு அவர். ஒதுக்கப்பட்ட பிறகு அதே வாயால் பாஜகவை அதிமுக ஏமாத்திருச்சு, பாமகவை அதிமுக ஏமாத்திருச்சு. யாரா நீங்களா, உங்களுக்கு என்ன வேண்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ அந்த 27 கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்களேன், 27 பாஜக கொடுத்துட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18, அமமுகவுக்கு 11, பாஜக நினச்சதை சாதிச்சிட்டாங்க. பாருங்களேன், என்னடா லாஜிக், எல்லாமே தனித்தனி கட்சி ஆச்சேடா. அந்தந்த கட்சியினுடைய தகுதிக்கு ஏற்ப தானே தொகுதிகள் வழங்கியிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 40 கொடுத்துட்டாரா, அமமுகவுக்கு 20 கொடுத்துட்டாரா, பாஜகவுக்கு 70 கொடுத்துட்டாரா? அதாவது பைத்தியம் பிடிச்சி போய் அதிமுகவினுடைய ஒவ்வாமை தலைக்கு ஏறி போய் உச்சத்தில் இருந்தால் என்னவா பேசுவாங்களோ அந்த மாதிரி சில
தாந்தோன்றிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாந்தோன்றிகளுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும் அடுத்த 25 நாளைக்கு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், திமுக 170 தொகுதிகளில் போட்டி போடுது, அதிமுக 169 தொகுதிகளில், அதாவது 2 பேருமே கிட்டத்தட்ட 165 to 170 தான். எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியல, கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு. அதிமுக பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருச்சு 169 சொல்லிட்டு. திமுகவும் அதே தான் போட்டி போட போகுது. கூட்டணி கட்சிகள் உதயசூரியனில் போட்டி போடுறாங்க அப்படின்னும் போது 175 மாறுது. ஆக இவ்வளவுதான் மேட்ரு. 2 பேருமே ஈக்குவலாக தான் போட்டி போடுறாங்க. அப்போ தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அந்தந்த கட்சிகளுக்கு தகுதியான அடிப்படையில் ஒதுக்கியிருக்காங்க. அதே போல தான் அதிமுக ஒதுக்கியிருக்கு. இதில் என்னடா எந்த இடத்துல அதிமுக சறுக்குச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஆனால் இந்த முட்டாள்கள் திரும்ப திரும்ப எதையாவது ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமே. அப்போ ஒன்று ட்ரை பண்ணோம், இவர் பாஜகவுக்கு அதிகமாக கொடுக்காமல் போயிட்டார், அதனால் இப்படி ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நிறைய நகைச்சுவைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இனியும் கொடுக்க போகிறாங்க. என்னென்னமோ பேசுவாங்க பாருங்கள். அதாவது வாயால் பேசி அதிமுகவை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை இருப்பதாக நினச்சிக்கிட்டு அந்த ஆட்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நகைப்புக்குரியவர்கள். இன்னொரு பக்கம் பாருங்களேன், பாஜக வந்து சென்னையில் நிறைய தொகுதிகளை வாங்கிடும், கோவையில் நிறைய தொகுதிகளை வாங்கிடும். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமான ஒரு வாய் இருக்குது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் பாம் நிகழ்ச்சியில் அந்த வாய் பேசின பேச்சு இதெல்லாம் கோவையில் அதிகமாக வாங்கிடுவாங்க, இங்கே அதிகமாக வாங்கிடுவாங்க. 27 தொகுதியும் பாருங்கள். குறிப்பாக வந்து கோயில் நகரங்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் வாங்கிடுவாங்க. திருப்பரங்குன்றத்தை வாங்கிடுவாங்க. மதக்கலவரம் பண்ணுறதுக்கு அதிமுக துணை போகுன்ற அளவுக்கு கேவலமாக ஒரு கீழ்த்தரமான ஒரு ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அந்த ஆளை நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது. திருப்பரங்குன்றத்தை திரும்பவும் ராஜன் செல்லப்பா தான் போட்டியிடுகிறார். அப்போ இப்படியான ஆட்களை எல்லாம் வாயிலேயே திரும்ப நங்குன்னு மிதிக்கிற மாதிரி இந்த விடயத்திலையும் சாதிச்சு காட்டிருக்காரு எடப்பாடி அவர்கள். அதுக்காக பாஜகவை ஏமாத்திட்டாரா? அதெல்லாம் கிடையாது. பாஜக வலிமையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் அவர்களுக்கான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கோவையில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சென்னையில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டு, சென்னை சவுத்தில். ஆக அவங்கவுங்க இது போக மானாமதுரை போன்ற அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க, அவினாசி விட்டு கொடுத்துருக்காங்க. ஆக ஒரு மியூச்சுவல் தான். அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள நிறைய தொகுதிகளில், பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில், அதாவது ஈஸியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதிகளை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதே போல தான் அதுக்காக ஒட்டுமொத்தமாக 27 வெற்றி பெற மாதிரி இருக்குது. அதிமுக கையில் இருக்கக்கூடிய தொகுதியை அப்படியே தூக்கிலாம் கொடுக்க முடியாது இல்லையா? அப்புறம் அதிமுக என்ன லாபம் இருக்குது? ஆக ரொம்ப கரெக்டாக கணக்கச்சிதமாக ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாப்புல. இவங்க சொன்ன மாதிரி இதை தூக்கி கொடுத்துருவார், அதை தூக்கி கொடுத்துருவாருன்னு கொடுக்கல. அவங்களுக்கு தேவையானது முறையானது என்ன ஒதுக்கணுமோ, முக்கியமாக திருப்பரங்குன்ற விஷயத்தை வச்சு நிறைய ட்ரம் கார்டு ப்ளே பண்ணுறதுக்காக இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த பத்திரிக்கை, மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிக்கை, அது மாதிரியான ஆட்கள்லாம் வந்து கங்கணம் கட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அந்த பத்திரிகையாளர் வாயில் நேரடியாக மிதிச்சிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அந்த சேனல் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அது ஏதோ பாம் நிகழ்ச்சி ஆர்டி அப்படின்னு ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துவாங்க. ஆக எல்லாத்தையும் காலி பண்ணிருக்காப்புல. அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஃப்ரூட்ஃபுல்லான சீட்ஸ் கிடச்சிருக்கு. அவங்களுடைய பலமான பகுதியாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் நிறைய தொகுதிகள், பெண்ணாகரமாக இருக்கட்டும், தருமபுரியாக இருக்கட்டும், போலூராக இருக்கட்டும், செஞ்சியாக இருக்கட்டும், விக்கிரவாண்டியாக இருக்கட்டும், கீழ்வேலூராக இருக்கட்டும், நிறைய தொகுதிகள் வந்துட்டு அவங்களுடைய பெல்ட்டிலே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. பலமாக அவங்க போட்டி போடுறாங்க. சேலத்தில் தொகுதி கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஆக அவங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 16 சீட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய பெல்ட்டில் நல்லாவே கிடச்சிருக்குது. அதனால் அங்கே ஒன்றுமே ஏமாறுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. நியாயமான தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறாங்க. பெரம்பூர் சென்னையில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் பாமக வீக்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே போல் அம்பத்தூர் கொடுத்துருக்காங்க. அம்பத்தூரில் நீங்கள் அவங்க தனிச்சு நின்று போட்டிகிட்ட போய் 16,000 வாக்குகள் வாங்கினாங்க. ஆக அங்கேயுமே அவங்களுக்கு ஒரு 7-8% வாக்குகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஒரு 5-6 கட்சிகள் சேர்ந்து கூட்டணியாக சந்திக்கிறப்ப அதிமுகவும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், பாஜக பாமக எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணணும். அமமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை கொடுத்துருக்காங்க. சைதாப்பேட்டை வந்துட்டு அவங்கள கேட்டு விரும்பி வாங்கியிருக்காங்க. செந்தமிழன் அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே அதிமுக இருந்தவர் அமமுகவுக்கு போனார். அவர் ஏற்கனவே 2 முறை சைதாப்பேட்டில் எம்எல்ஏ வந்திருக்காரு. அவருக்கான சீட் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய குளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மன்னார்குடியில், அதாவது அவருடைய சொந்த ஊரான மன்னார்குடியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அங்கெல்லாம் வந்துட்டு அமைச்சர் இருக்கிறாங்க. என்ன அமைச்சர்கள்லாம் தோற்கடிக்க முடியாதவங்களா? 5 ஆண்டு பொற்கால ஆட்சி கொடுத்துருக்குறோம் அப்படின்னாக்கா அப்போ 234 திமுக தானே ஜெயிக்கும். எல்லா அமைச்சர்களும் ஒரு காலத்து தோற்கடிக்கப்பட்டிருக்காங்களே. 2006-11 அப்புறம் என்ன ஆச்சு? நிறைய பேர் தோற்று போனாங்களே. வெறும் 23 சீட் தான் திமுக ஜெயிச்சுது. ஆக ஒரு கட்சியோ இல்லை ஒரு கூட்டணியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அமைச்சர் நிற்கிறார், அதனால் வந்துட்டு அங்கே போட்டியிட முடியாது அப்படிலாம் கிடையாது. அந்த கூட்டணியினுடைய வலிமையை நம்பி தான் போக முடியும். அந்த கூட்டணி 200 தொகுதியில் ஜெயிக்கும், 210 தொகுதியில் ஜெயிக்கும், அதில் ஒரு தொகுதியாக அது இருக்குன்னு நினச்சி தான் எல்லாத்தையும் ஒதுக்க முடியும். பல்வேறு ஈக்குவேஷன்கள் சார்ந்தது தான்
ஒரு வெற்றி தோல்வியே அமையும். ஆக அப்போ அங்கே பலமாக இருக்குது அமமுக. அதிமுகவுக்கும் செல்வாக்கு இருக்குது. மன்னார்குடியில் நின்றுட்டு போங்க, அமைச்சர் இருந்தால் என்ன, புரியல. கடந்த முறை அமமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வாங்கிய வாக்குகளை வந்துட்டு கணக்கிட்டா டிஆர்பி வச்சுலாம் தோற்று போயிடுவார், காணாமல் போயிடுவார். ஆக இந்த நகைச்சுவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரீசனபிளான சீட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கேட்ட தொகுதிகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சில இடத்துல காம்ப்ரமைஸ் நடந்திருக்குது. ஒரே தொகுதிகளை சில பேர் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அதிமுக அந்த தொகுதி எதிர்பார்க்கும், இல்லை கூட்டணி கட்சிகள் எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்துட்டு விட்டு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய பலமான தொகுதிகளையும் அதிமுக சில இடங்களில் மற்ற கட்சிகளுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. ஆக ஃப்ரூட்ஃபுல்லாக தான் அதை முடிச்சிருக்காங்க. அதான் ஒரு எந்த இடத்துலையுமே எடப்பாடி நம்ம குறைவாக மதிப்பிடக்கூடாது. டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் எடப்பாடிங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை அழகாக கனக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சுட்டு வேகமாக அடுத்த கட்ட வேலைக்கு நகர்ந்து போயிருக்காரு அப்படின்னு தான் பார்க்குறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப சாதகமான சூழல்லாம் கிடையாது. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு சாதகமான சூழல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ஆட்சியெலாம் இந்த திமுக அரசாங்கம் நடத்தலை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. அந்த வகையில் இதெல்லாம் வேகமாக முடிச்சுட்டு நம்ம களத்துக்கு தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டோம்னாக்கா மக்கள் மத்தியில் இந்த 30 நாள் ஏற்படுத்துகிற தாக்கம்ங்கிறது வந்து பெருசாக இருக்கும். எப்பயுமே வந்து இந்த கடைசி கட்டத்தில் ஒரு பெரிய ஒரு மூடை வந்துட்டு உருவாக்க முடியும், ஒரு சேஞ்ச் ஓவரை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக அதுக்கு தயாராகி வேகமாக களமாட போயிட்டாங்க. அப்படியாக எல்லாருக்கும் தொகுதியை கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இன்னொரு பக்கம் அதிரடியாக முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் இன்னமும் திமுக எந்த வேலையையும் அடுத்தடுத்த கட்டத்து வேலையை நகராத சூழலில் தங்களுடைய ஜெயின்ஸை முதலைகளை எப்பொழுதுமே தேர்தல் களத்தில் வெற்றியை மட்டுமே அதிகமாக பார்க்கக்கூடிய ஆட்களை முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க வேட்பாளர்களாக. 23 தொகுதிகளுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் 16 பேர் வந்துட்டு சிட்டிங் எம்எல்ஏஸ், 21 பேர் முன்னாள் அமைச்சர்கள். அவங்க எல்லாருமே ஜெயிப்பதற்கான வாய்ப்பு சூழல் இருக்குது. ஏன்னா 10 ஆண்டு ஆன்டி கமெண்ட்ஸுக்கு அப்புறம் 16 பேர் ஜெயிச்சிருக்காங்க அந்த 23 பேர்லனாக்கா. இப்போ 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருக்குன்னும் பொழுது அவங்க எல்லாருமே ஃபியர்ஸாக வருவாங்க. இதில் 2 தொகுதி வந்துட்டு டவுட்ஃபுல்லாக சொல்லப்படுது, 2 அல்லது 3. என்னன்னாக்கா அந்த 23 பேரில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராயபுரம் தொகுதி. அதாவது டவுட்ஃபுல்னால் எனக்கு டவுட்ஃபுல் கிடையாது. நிச்சயமாக ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தேர்தல் இருக்குன்னா, அந்த மண்ணினுடைய மைந்தர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. கடந்த முறை ஏண்டா அவரை தோற்கடிச்சோன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள்லாம் வருத்தப்படுறதா நமக்கு செய்திகள் வருது. ஏன்னா ஐடின்ஸ் மூர்த்தி அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துருக்குறாப்லையா, மக்களை அந்த அளவுக்கு சந்திச்சிருக்காப்புல, அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியோடு இருந்துருக்கிறாப்புலன்னு கேள்விப்படுறோம். ஆக அந்த மக்கள் வந்துட்டு எந்த சூழல்லையும் இப்போ ஜெயக்குமார் அவர்களை தோற்கடிக்க தயாராக இல்லைங்கிறதான் என்னுடைய புரிதலாக இருக்குது. அதே போல் நீங்கள் வந்துட்டு மதுரவாயல் தொகுதியில் பெஞ்சமினுக்கும் ஆதரவு வந்துட்டு லோக்கல், அதாவது கிரவுண்ட் பாலிடிக்ஸ் வந்து சூப்பராக பண்ணக்கூடியவர், கவுன்சிலராக இருந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சரான பெருமைக்கு சொந்தக்காரர். எப்பயுமே இது அதிமுக நடக்கும். அவர் திரும்ப கடந்த தேர்தலில் ஒரு 8-10% வாக்கு வித்தியாசம் தான் தோற்றார். அதாவது பெரிய மார்ஜினில் மற்ற தொகுதிகளில் அதிமுக சென்னையை இழந்தாலும் கூட அவர் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு 30% மேலே நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். இந்த முறை வந்துட்டு அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதே போல் கரூர் செந்தில் பாலாஜி கோட்டை, கரூரில் போய் யாரும் எதுவும் பண்ண முடியாது, அதை பண்ண முடியாதுன்னா இப்போ தட்டி கட்ட ஆரம்பிச்சாப்புல பயத்தில். ஆளுங்கள்லாம் ஆளை பிடிச்சி போட்டு ஓட்டு போட வைக்கிற அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து செந்தில் பாலாஜி தான். அவரை வந்துட்டு ஈவில் ஃபோர்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். குறிப்பாக ஒவ்வொரு சம்பவமாக நடக்க அவர் வழக்குகளில் போய் சிக்க, அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள், தாவேக்கா விவகாரம் எல்லாத்துலேயும் அவர் பேர் அடிப்படை அந்த மக்கள் மத்தியில் அவரை ஏற்கிற அந்த மனநிலை கிடையாது, ஏற்பு சக்தியில். எம்ஆர் விஜயபாஸ்கர் சூப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அவருமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக அந்த 23ல் 1-2 திமுக ஜெயிச்சாலே பெருசு. எல்லா விதத்துலேயும் அதிமுக இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே திமுக வந்து உள்ளுக்குள்ளே அந்த பயம் அச்சம் மேலோங்கி இருக்கும். ஏன்னா திமுகவுடைய எண்ணம் என்னன்னாக்கா, ஜஸ்ட்டு ஒரு பாஸ் பண்ணியாவது இந்த வாட்டி ஆட்சியை பிடிச்சிட மாட்டோமா, அந்த 170ங்கிற மார்க்கையாவது கூட்டணியோடு சேர்ந்து பிடிச்சிட மாட்டோமா. ஏன்னா வரலாற்றில் இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பும் சூழலும் அமைஞ்சதே கிடையாது. அதிமுகவை எதிர்த்து தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறுவது என்பது கனவில் கூட அவர்களுக்கு நடக்காத ஒரு காரியம். அந்த வகையில் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம 150 160 கடந்த தேர்தலில் எடுத்த மாதிரி அந்த 160 மார்க்லாம் தொட முடியாது. அட்லீஸ்ட் 170 சரிக்கு நிகர பாதிக்கு பாதி போட்டி போட்டு 180ங்கிற அந்த நம்பரை, அந்த 118ங்கிற மேஜிக்கல் நம்பரை தொட்டுற மாட்டோமாங்கிற ஆசையிலையும் ஏக்கத்துலேயும் உலா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் உடைக்கிற விதமாக நாங்கள் எப்பயும் போல் எழுச்சி பெற்று வருவோம். 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லைனாக்கா நாங்கள் எப்படி எமர்ஜ் ஆகி பெரிய வெற்றியை பெறுவோம், அந்தளவுக்கு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அந்த சமிக்கைகள்லாம் கொடுத்துக்கிட்டு எடப்பாடி கம்பீரமாக முன்னோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஆக நீங்கள் எத்தனை குறைவாக அதிமுகவை மதிப்பிட்டாலும் அதிமுகங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான சஸ்டைனபிள் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை வந்துட்டு அவ்வளோ எளிதாக வீழ்த்திட்டு
கடந்து போக முடியாது. அதைத்தான் எடப்பாடி மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தான் ஒரு ஆளுமை, தான் ஒரு சிறந்த தலைமை என்பதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. சில சறுக்கல்கள் இருக்குத்தான் செய்யுது. கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள், அதாவது என்டிஏவிலேருந்து அப்படியே அந்த என்டிஏவை கொத்தா தூக்கிட்டு வந்ததால் அந்த என்டிஏவில் இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள்லாம் தாமரையில் போட்டி போடுறோம். ஒருவேளை அவங்களுக்கு சில இசைவுகள் இருக்கலாம் தாமரையில், அதாவது போட்டி போட சொல்லி அங்கேருந்து. அப்போ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் போட்டியிடுவது சின்ன சர்க்கிள்களாக பார்த்தாலும் கூட எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார். நாம் போட்டியிட போகிற ரெட்டடை போட்டியிட போகிற இடத்துல நம்ம கூடுதல் கவனம் செலுத்துவோம். கூட்டணி கட்சிகளுக்காக வேலை பார்ப்போம். அவங்களுடைய விவகாரத்தை அவங்ககிட்ட விட்டுருவோம். நம்ம வந்துட்டு வலியுறுத்துவோம். அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லைனா போகட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் சின்ன ட்ராபேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ட்ராபேக் இப்போ திமுக தேமுதிகவுக்கு 10 தூக்கி கொடுத்த மாதிரி, காங்கிரஸுக்கு 20 தூக்கி கொடுத்த மாதிரி, அது மாதிரி நடக்க தான் செய்யும் அந்தந்த கூட்டணியில். அப்போ அந்த மாதிரியான குட்டி ட்ராபேக்ஸ் இருக்குது. தமாகாவுக்கு 5 சீட்டு கொடுத்து அந்த 5லையும் தாமரை போட்டியிடுது அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் அதுலேயும் இவர் வந்துட்டு அந்த 5 கொடுத்துருந்தாலுமே அது வந்து ரொம்ப வலுவான, அதாவது அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியில் அவர் கொடுக்கல. அதுலேயுமே ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாப்புல. ஆக்சுவலாக அது நியாயமாக தரணுமான்னு கேட்டால் எனக்கு தெரில. கூட்டணி கட்சிக்கு அதை செய்யணுமான்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிசகல் நடந்திருக்கு. அதனால தான் இவர் வந்துட்டு தமாகாவை அப்படி கையாண்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக எடப்பாடி ரொம்ப கிளவராக கையாண்டிருக்காரு. ஒரு விஷயத்தை நீங்கள் என்கிட்ட சரியாக நடந்துக்கிட்டிங்கன்னா நான் திருப்பி சரியாக நடந்துப்பேன். எல்லாமே கிவ் அண்ட் டேக் தான் அப்படிங்கிறது தான் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கிறாப்புல. ஊடகங்கள் வந்துட்டு திமுகவை திரும்ப கட்டமைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக மட்டுமே ஸ்டாலின் வந்துட்டு சிறந்த லீடராகவோ இல்லை சிறந்த ஆளுமையாளராகவோ மாறிட முடியாது இல்லையா? அப்போ 2 பேருமே வந்துட்டு தங்களுடைய விடயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஸ்டாலினும் சிறப்பாக செயல்படணும்னு முயற்சி பண்ணுறாரு, எடப்பாடி அவர்களும் முயற்சி பண்ணுறாரு. 2 பேருமே ஓரளவுக்கு ஈக்குவலான சக்ஸஸை பெற்றிருக்காங்க தொகுதி ஒதுக்கீடில். ஆனால் அதிமுக வேகம் எடுத்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது. திமுக கொஞ்சம் பார்த்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவில் காங்கிரஸும் திமுகவும் முட்டி மோதுறது, வெளியிலேயே ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வச்சுக்கிறது, எதிர்கட்சி போல செயல்படுவது, இப்படி அந்த கெமிஸ்ட்ரி ஜெல் ஆகாமல் போய் ஆளுங்கட்சியாக இருக்கிறதால அந்த எதிர்ப்பலை இதையெல்லாம் சேர்ந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் எடப்பாடி அதெல்லாம் இல்லாமல் வித் ஃப்ரீ ஹேண்ட்ஸோடு வர்றாப்புல. ஏற்கனவே எதிர்கட்சியாக, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 2021 சந்தித்தப்போ 75 சீட்டு பெற்றவர் கூட்டணியாக. இப்போ யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக அவருடைய இலக்குங்கிறது 150 to 180. அவர் 210 வச்சுருக்கிறாப்புல. நம்மளுடைய பார்வைங்கிறது 150 அபோவாக தான் இருக்குது. அதை ட்ரை பண்ணுவாப்புல. நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியான ஒரு வேவில் தான் தமிழ்நாடு எலெக்ஷன் போய்கிட்டு இருக்குது. ரூரல் ஏரியாஸ்லாம் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக இரட்டை அலை தான் வீசிக்கிட்டு இருக்குது. ரெட்டலை வந்தால் போதுங்கிற மனநிலையில் ஃபார்மர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதுக்காக தான் தன்னுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் கூட உன்னிப்பாக ஃபார்மர்ஸுக்கு நிறைய விடயங்களை சொல்லி வந்துட்டு அறிக்கையை தயாரிச்சிருக்கிறாப்புல. அவங்களுக்கு நிறைய அறிவிப்புகள் அதில் வெளியிட்டிருக்கிறாப்புல. அவருக்கு ஆக்சுவலாக கிரவுண்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு அவ்வளோ வருஷம் பாலிடிக்ஸ் இருந்துக்கிறாப்புல. ஒரு தேர்தலுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, மக்கள் எதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, யார் இந்த தேர்தலில் முதன்மைப்படுறாங்க, இது ஃபார்மர் சென்ட்ரிக் எலெக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு அந்த தேர்தல் அறிக்கை தயாரிச்சுக்காருன்னு நினைக்கிறேன். அதே போல் நிறைய கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறாப்புல. ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒவ்வொரு கட்டமாக வெளியிடப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையுமே வந்துட்டு பயனுள்ள திட்டங்களை அறிவிச்சிருந்தார். அது கல்வி கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு புதிய ஆட்டோக்கள் வாங்குவதற்கு மானியம் 75,000 கொடுக்குறதா இருக்கட்டும், நடபாதி வியாபாரிகளுக்கு வந்துட்டு கடன் தள்ளுபடி பண்ணுறது சொன்னதாக இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாப்புல. இதெல்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அடுத்த ஒரு மாதத்துக்கு வேகமாக செய்வாங்க. அதிமுகவுடைய கட்டமைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் சட்டமன்றத்தில் புலிப்பாய்ச்சல் இருக்கும், நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அளவுக்கு இருக்காது. ஆக இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்குறப்போ இது டஃபஸ்ட் எலெக்ஷன். ஏடிஎம்கே ஹேட் அ ஹெட்ஜ் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. டாடா பாய். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் போது உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் தமிழரசன்.